வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் உலக நாடுகளையே அதிர வச்ச ஒரு மிகப்பெரிய பூகோள அரசியல் சம்பவம். அதாவது அமெரிக்கா போட்ட அத்தனை கடுமையான பொருளாதார தடைகளையும் தாண்டி ஈரான் எப்படி தங்களோட பொருளாதாரத்தை ரொம்ப ரகசியமா காப்பாத்துனாங்க அப்படிங்கிற ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பிளைனர் தான் இது. வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, நேர விஷயத்துக்கு வருவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அமெரிக்காவுடைய தடைகள்னால ஈரானால சர்வதேச வங்கிகள்ல கணக்கு வைக்க முடியாது, எந்த பிசினஸும் வெளிநாடுகள்ல பண்ண முடியாது. இவ்வளவு தடைகள் இருந்தும் அமெரிக்காவோட கண்ணுக்கே தெரியாம பில்லியன் கணக்கான டாலர்களை அவங்க எப்படி ரகசியமா நகர்த்தினாங்க? அவங்களோட ராணுவமும் பொருளாதாரமும் எப்படி எந்த சிக்கலும் இல்லாம தொடர்ந்து இயங்குச்சு? இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியணும்னா நீங்க இந்த நம்பரை கண்டிப்பா கவனிக்கணும். 120 பில்லியன் டாலர்கள். ஆமாங்க, உலகெங்கிலும் ஈரானுக்கு சொந்தமான சுமார் 100 முதல் 120 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் முழுமையா முடக்கப்பட்டு இருந்துச்சு. அவங்களால $1 கூட பயன்படுத்த முடியாத அளவுக்கு லாக் பண்ணி வச்சிருந்தாங்க. இது சாதாரண தொகை கிடையாது. முடக்கப்பட்ட இந்த 120 பில்லியன்ல ஒரு ஆச்சரியமான டேட்டா இருக்கு. அது என்னன்னா, இதுல வெறும் 2 பில்லியன் டாலர்கள் மட்டும்தான் அமெரிக்கால முடங்கி இருந்துச்சு. மீதி உள்ள 98 பில்லியன் டாலர்கள் தென்கொரியா மற்றும் பல மத்திய கிழக்கு நாடுகள்லயும் ஒரு 20 பில்லியன் சைனாலையும் சிதறி கிடந்துச்சு. இந்த பணத்தை எப்படியாவது திரும்ப கொண்டு வர அவங்க ஒரு மாஸ்டர் பிளான போட்டாங்க. பகுதி 1, மூளைக்காரனும் செயற்பாட்டு முறையும். சரி, இந்த மாஸ்டர் பிளான அவங்க எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னு பாப்போம். அமெரிக்கா கூடவோ இஸ்ரேல் கூடவோ எப்ப வேணாலும் போர் வரலான்னு ஈரான் கணிச்சு வச்சிருந்தாங்க. அதனால அவங்க அரசாங்கமும் IRGCன்னு சொல்லப்படுற இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையும் தொடர்ந்து இயங்கியாகணும். இதுக்காக அவங்க தேர்ந்தெடுத்த ஒரு மாஸ்டர் மைண்ட் தான் இந்த பாபாக் சஞ்சானி. ஈரானோட உச்சபட்ச தலைவருக்கும் ராணுவத்துக்கும் ரொம்ப நெருக்கமானவர். தடைகளை மீறி பணத்தை உள்ளே கொண்டு வர ஒரு கண்ணுக்கு தெரியாத டிஜிட்டல் சுரங்க பாதையை உருவாக்கினார். இங்க முக்கியமான விஷயமே அவர் இதை எப்படி செஞ்சார் அப்படிங்கிறது தான். வெளிநாடுகள்ல முடங்கி கிடக்கிற பணத்தை ரகசிய கணக்குகள் மூலமா கிரிப்டோ கரன்சியா மாத்தி அதை ஃபைனான்ஸ் தளம் வழியா ஈரானுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அப்படியே அந்த நிதியை அரசாங்கத்துக்கும் ராணுவத்துக்கும் கொடுத்தாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, பிளாக் மணிய ஒயிட் மணியா மாத்தி ராணுவத்துக்கு ஃபண்ட் பண்ற ஒரு பெரிய நெட்வொர்க் இது. இதுக்கு ஏன் அவங்க கிரிப்டோ கரன்சியை தேர்ந்தெடுக்கணும்னு நீங்க யோசிக்கலாம். இப்போ ஒரு சாதாரண பேங்க் அக்கவுண்ட்னா அமெரிக்கால அதை ரொம்ப ஈஸியா ட்ராக் பண்ணி முடுக்கிட முடியும். ஆனா கிரிப்டோ நெட்வொர்க் அப்படி கிடையாதுங்க. அது முழுக்க முழுக்க டீசென்ட்ரலைஸ்ட். அதாவது யாரு பணம் அனுப்புறாங்கன்னே தெரியாது. ஒரு கிரிப்டோ வாலெட்டை ட்ராக் செஞ்சு பிளாக் பண்றது அமெரிக்காவுக்கு நிஜமாவே ஒரு மிகப்பெரிய சவாலா இருந்துச்சு. இந்த ரகசிய வேலைகளுக்கு அவங்க தேர்ந்தெடுத்த தளம் ஃபைனான்ஸ். சாதாரண பிளாட்ஃபார்ம் இல்லைங்க இது. உலகம் முழுக்க சுமார் 30 கோடி கஸ்டமர்ஸ் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான தளம். இவ்ளோ பெரிய கூட்டத்துக்கு நடுவுல ஈரானோட இந்த ரகசிய கிரிப்டோ பரிமாற்றங்கள் யாரு கண்ணுக்கும் தெரியாம ரொம்ப ஈஸியா மறைஞ்சு போயிடுச்சு. பகுதி 2, உண்மையை வெளிக்கொணர்ந்தவர்கள் மற்றும் அதன் விளைவுகள். ஆனா பாருங்க, எந்த ஒரு ரகசியமும் ரொம்ப நாளைக்கு மறைஞ்சிருக்க முடியாது இல்லையா? கடந்த 15 மாசங்களா பில்லியன் கணக்கான டாலர்கள் பரிமாறப்பட்ட இந்த மெகா பிளான வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் அப்படிங்கிற பிரபல ஊடகம் தான் முதல் முறையா உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. ஆரம்பத்துல பைனான்ஸ் நிறுவனம் இதை திட்டவட்டமா மறுத்து அந்த ஊடகத்து மேல கேஸ் கூட போட்டாங்க. ஆனா கடைசியில நீதிமன்றத்துல பைனான்ஸ் தோத்துட்டாங்க. இப்போ இது நமக்கு என்ன காட்டுதுன்னா, ஃபைனான்ஸ் நிறுவனத்தோட இந்த நாடோடி தன்மை தான் ஈரானுக்கு ரொம்ப சாதகமா அமைஞ்சிருக்கு. 2017 சீனாவுல தொடங்கி அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு ஒரு நிலையான ஹெட் குவார்டர்ஸ் கூட இல்லாம பல நாடுகள்ல மாறி மாறி இயங்கிட்டு இருந்தாங்க. முறையான சர்வதேச கண்காணிப்பே இல்லாத இந்த தளம் ஈரானோட மாஸ்டர் பிளானுக்கு ஒரு பெர்ஃபெக்டான வாகனமா அமைஞ்சிருச்சு. சரி, இவ்ளோ பெரிய பொருளாதார தடைகளை மீறதுக்கு அவங்க கிட்ட கிரிப்டோ கரன்சி மட்டும் தானா ஒரே சீக்ரெட் ஆயுதம்? டிஜிட்டல் உலகத்துல மட்டும்தான் ஈரானோட இந்த தப்பிக்கும் வித்தை நடந்ததான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. உண்மையான ஆச்சரியம் இப்போ கடலுக்கு மேலேயும் நடந்துட்டு இருந்துச்சு. பகுதி 3, மர்மமான நிழல் கடற்படை, அதாவது ஷேடோ ஃபிளீட். ஆமாங்க, கிரிப்டோ நெட்வொர்க் அப்படிங்கிறது இந்த பெரிய பசிலோட ஒரு சின்ன துண்டு மட்டும்தான். இதுக்கு இணையா கடல்ல ஈரானோட ஒரு பிரம்மாண்டமான ஆபரேஷன் நடந்துட்டு இருந்துச்சு. 100க்கும் மேற்பட்ட ஈரானிய எண்ணெய் கப்பல்கள் சேட்டலைட் கண்களுக்கு தெரியாம ரேடார்ல சிக்காம ரொம்ப சீக்கிரட்டா உலகம் முழுக்க ஆயில் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏப்ரல் 13ஆம் தேதி அமெரிக்கா ரொம்ப கடுமையான முற்றுகையை விதிச்சப்போ கூட பல கப்பல்கள் ரகசியமா எரிபொருளை ஏத்திட்டு போய் மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிச்சது உலக நாடுகளோட உளவுத்துறைகளையே ரொம்பவே குழப்பத்துல ஆழ்த்திருச்சு. ஈரானோட இந்த அசாதாரணமான செயல்பாட்டை பார்த்து அமெரிக்க ஜனாதிபதியே ஒரு முறை என்ன சொல்லிட்டார் தெரியுமா? அங்க யார் ஆட்சி செய்யறாங்கன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்னு வெளிப்படையா சொன்னார்.
அத்தனை தடைகள் போட்ட பிறகும் அவங்க அரசாங்கம், ராணுவம், பிசினஸ்னு எதுவுமே கொஞ்சம் கூட சரியில்லை அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கு. இப்போ அமெரிக்காவுக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி இதுதான். அடுத்து எதை டார்கெட் பண்றது? ராணுவத்தையா, கடல்ல சுத்துற நிழல் கப்பல்களையா, இல்ல இந்த கிரிப்டோ நெட்வொர்க்கையா? ஒரு சாதாரண பேங்க் க்ளோஸ் பண்றது ஈஸி. ஆனா இந்த மாதிரி பல தலைகளை கொண்ட டீசென்ட்ரலைஸ்டான ஒரு வலையமைப்பை முடக்குவது அவங்களுக்கு ரொம்ப பெரிய தலைவலியா மாறி இருக்கு. ஈரானோட இந்த பிரம்மாண்டமான கிரிப்டோ மற்றும் ஷேடோ ஃபிளீட் மாஸ்டர் பிளானை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தடைகளை மீற இது மாதிரியான விஷயங்களை உலக நாடுகள் இனி எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க? இந்த எக்ஸ்பிளைனர்ல நீங்க தெரிஞ்சுக்கிட்ட ஆச்சரியமான விஷயம் எது? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கட்டாயமா பதிவு பண்ணுங்க. இந்த விளக்கப்பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு சுவாரஸ்யமான எக்ஸ்பிளைனரோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.